தாய்மொழி திருநாளாம் இன்று ஞாயிறு வளையொலி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அன்பின் உறவுகளுக்கு எனது வணக்கம். நாம் மாண்புறு முனைவர் சி. லக்வனார் ஐயா அவர்களை பற்றி நாம் அனைவரும் அறிந்திருப்போம். மொழி போராட்டத்தில் கலந்து கொண்டு தமிழகத்தில் தமிழ் மொழி நிலைக்க வேண்டும் என்கிற முன்முனைப்போடு இளம் தலைமுறையினருக்காக போராடி மொழியை காத்த மாண்புறு ஐயா அவர்கள், முனைவர் சி. லக்வனார் ஐயா மற்றும் மழக்கொடி அம்மையார் அவர்களின் தவத்திரு மகன் மறைமலை இலக்குவனார் ஐயா அவர்களின் இல்லத்திற்கு இன்று வந்திருக்கிறோம். மறைமலை இலக்குவனார் ஐயா அவர்கள் தமிழ் பேராசிரியராக, இலக்கிய திறனாய்வாளராக, கவிஞர், நூலாசிரியர், சொற்பொழிவாளர், மொழிபெயர்ப்பாளர், இதழாசிரியர் என்று பன்முகம் கொண்ட தமிழறிஞர் ஐயா அவர்களும், அவருடன் அவரது வாழ்க்கை துணை சுபத்ரா அம்மையார் பேராசிரியராக தன்னிடம் பயிலும் மாணவர்களுக்கு ஆங்கிலத்தில் தடுமாற்றம் ஏற்பட்டால் நான் இருக்கிறேன் என்ற தாய்மை உணர்வோடு அப்பாடங்களை தமிழில் மொழிபெயர்த்து கற்றுத்தந்து அவர்கள் தேர்ச்சி அடைய செய்ய வைத்து இன்று சமூகத்தில் ஒரு மாபெரும் ஆளுமைகளாக அவர்கள் வளம் வருவதற்கு உதவிய நல் நெஞ்சம் கொண்ட ஐயா அவர்களின் இணைய சுபத்ரா அம்மையார் அவர்களிடமும் நமது தாய்மொழி திருநாளில் தமிழ் மொழி குறித்தும் அதில் அவர்கள் பங்களிப்பு குறித்தும் அறிவதற்காக வந்திருக்கிறோம். ஐயா அவர்களையும் அம்மா அவர்களையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். வாருங்கள், அவர்களின் கருத்துக்களை கேட்டு உணர்ந்து மகிழ்வோம். வணக்கம் ஐயா, உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழகத்தில் தமிழ் மொழி தலை தோங்குவதற்கு முனைவர் சி. இலக்குவனார் ஐயா அவர்கள் ஆற்றிய பெரும்பணி அனைவரும் அறிந்ததே. தங்களின் தந்தையாரின் பயணம் குறித்தும், தமிழ் மொழி இப்பொழுது தமிழகத்தில் எவ்விதம் உள்ளது, மக்கள் மொழியை எவ்விதம் ஆள்கிறார்கள் என்பது குறித்தும் தங்களின் கருத்தை அறிய ஆவலாக உள்ளோம். வணக்கம். ஞாயிறு வலையொலி இன்றைய உலக தாய்மொழி நாளை மிகச் சிறப்பாக கொண்டாடுகின்றது. இந்த உலக தாய்மொழி நாளுக்கு தாய்க்குலத்தைச் சேர்ந்த 2 பெருந்தைகள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அன்புச்செல்வி சுப்புராஜ் அம்மா அவர்கள், அவருடைய தந்தையார் ஒரு சிறந்த தமிழ் புலவர், ஆண்டிப்பட்டி தமிழ்ச்செல்வன் என்று அந்த காலத்திலே இந்திய எதிர்ப்பு காலகட்டங்களில் அவருடைய பெயர் தமிழாசிரியராக இருந்தார். என்னுடைய தந்தையாரின் குறநெறி இதழிலே அவர் உடன் பணியாற்றியவர். அதன் தொண்டராக என்னுடைய தந்தையாரின் அன்பர்களில் ஒருவராக அவர் இங்கே திருப்பரங்குன்றம் வந்து சென்ற பொழுது அவருடன் பழகின்ற நல்வாய்ப்பை பெற்றிருந்தேன். அந்த ஒரு தமிழ் புலவருடைய ஒரு திருமகள் என்கின்ற வகையில இன்றைக்கு அவர் 24 நூல்கள் தமிழ் எழுதியிருக்கிறார். கவிதை நூல்கள், குறும்பாக்கள், பயண இலக்கியம், கட்டுரைகள், குழந்தை இலக்கியம் என்று பல்வேறு வகைமைகளிலே 24 நூல்கள் எழுதிய ஒரு எழுத்தாளர் பெருமாட்டி. இந்த பக்கத்திலே பேராசிரியர் சுபத்ரா மறைவில் அவர்கள் இங்கே கலந்து கொண்டிருப்பது என்ன சிறப்பென்றால், பொருளாதார பேராசிரியர், காயிதே-மில்லத் அரசினர் மகளிர் கல்லூரியிலே தமிழ் வழியாக அந்த பிள்ளைகளுக்கு பொருளாதாரத்தை பயிற்றுவித்த ஒரு பழுத்த பட்டறிவு பெற்றவர்கள். ஆக தமிழ் வழியாக, தாய்மொழி வழியாக பயிற்றும் பொழுது என்ன நன்மைகள் ஏற்படுகின்றன என்பதை கண்கூடாக கண்டவர்கள். ஆக அவர்கள் இன்றைக்கு இந்த கருத்தரங்கத்தை கலந்திருப்பது என்பதும் தாய்மொழி நாளுக்கு ஒரு மிக பெரும் சிறப்பு தான். முதல்ல எழுகின்ற கேள்வி, தாய்மொழி என்றால் என்ன? தமிழ்நாட்டில் நிறைய பல்வேறு மொழிகளை பேசுகிறவர்கள் இருக்கின்றார்கள். தெலுங்கு, நான் கன்னடம், நான் மலையாளம் என்றெல்லாம் பல பேரை வகுப்பில் மாணவர்களை பார்க்கும் பொழுது சொல்வார்கள். இந்த தமிழ்நாட்டிலே அவர்கள் பிறந்தவர்கள், தங்களை மலையாளி என்கின்றார்கள். ஆனால் அவர்கள் வீட்டில் தமிழ் பேசுகின்றார்கள், வெளியிலேயும் தமிழ் தான் பேசுகின்றார்கள். அவர்கள் எப்படி தாய்மொழியாக மலையாளம் இருக்க முடியும்? இந்த கேள்வி எழுகின்றது. ஆக தாய்மொழி என்றால் என்னதான் தாய்மொழி என்னும் பொழுது நாமக்கல் கவிஞர் ஒரு வரையறை சொல்கின்றார். ஒரு குழந்தை கருவிலே இருக்கும் பொழுது அந்த குழந்தையினுடைய தாய் எந்த மொழியை வழங்குகின்றாளோ, எந்த மொழியை புழங்குகின்றாளோ அந்த மொழிதான் தாய்மொழி என்று அவர் ஒரு வரையறை கொடுக்கின்றார். இந்த பன்முகப்பாங்கான இந்த தமிழ்நாட்டில் தீர்க்கமாக சிந்தித்து அப்படி ஒரு வரையறை கொடுக்கின்றார். இதே போல மலேசிய திருநாட்டிலே அது ஒரு பன்முகப்பாங்கான நாடு அல்லவா? புலவர் சீனி முகமது என்கின்ற, சீனி நைனா முகமது என்று முழுக்க விரிவாக சொல்லலாம். சீனி என்றாலே போதும், தொல்காப்பிய பெருந்தகை அண்மையிலே மறைந்தவர்கள், அவர்கள் ஒரு வரையறை கொடுக்கின்றார்கள். தாய்மொழி என்பது தாயின் மொழி, அது தாயும் நீயும் பேசும் மொழி. 1000 மொழிகள் நீ அறிந்தாலும் ஆன்மா உணர்மொழி அந்த மொழி, அது அன்னையின் கருவில் வந்த மொழி என்கின்றார். மிகச்சிறப்பான ஒரு வரையறை. நெல்சன் மாண்டேலா அவர்கள் சொல்கின்றார்கள், உங்களிடம் ஏதாவது ஒரு மொழியிலே பேசினால் அது வேற ஏதேனும் மொழியாக இருக்குமானால், உங்கள் தாய்மொழியை தவிர வேறு எந்த மொழியாக இருந்தாலும் அது உங்கள் அறிவைத்தான் சென்று சேரும். ஆனால் உங்கள் தாய்மொழியிலே பேசினால்
உங்கள் இதயத்தோடு கலக்கும் என்று நெல்சன் மாண்டேலா கூறுகின்றார். ஆக தாய்மொழியினுடைய சிறப்பு அந்த வகையில் அது ஊனோடோ உணர்வோடோ உயிரோடு கலந்த மொழியாக இருக்கின்ற மிக அருமையாக உணர்ந்தவர்கள் நம்ம தமிழர்கள் தான். அவ்வாறு இருப்பதை மிக அதிகமாக உணர்ந்தவர்கள் தமிழர்கள் தான். ஏன்னா அந்த தமிழ் என்ற அந்த முன்னோட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி, தமிழரசி, இந்த தமிழ் என்பது பெண்களோ ஆண்களோ தமிழ்ச்செல்வன், தமிழழகன், தமிழமுதன், இந்த ஒரு மொழியை தன்னுடைய பெயர்ல முன்னிட்ட கொண்டது இங்கிலீஷ்ல கிடையாது, மலையாளம் இந்த மொழியிலையும் கிடையாது. அதற்கு காரணம் தமிழர்கள் அந்த அளவுக்கு தங்கள் உயிராக தமிழை போற்றினார்கள், போற்றுகின்றார்கள். அந்த தமிழ் கல்விக்கூடம் என்று வரும்பொழுது எல்லோரும் அந்த தமிழ் வழியில சேர்க்காமல் ஆங்கில வழியில சேர்க்க பெற்றோர்கள் பெருமையாக கருதுகின்றார்கள். சிற்றூர் வழியில் கூட பார்க்கின்றேன், பொருளாதார வசதி இல்லாதவர்கள் கூட கடன் வாங்கியாவது ஒரு ஆங்கில வழிப்பள்ளியை சேர்ப்போம் என்று சேர்க்கின்றார்கள். தமிழ் வழிப்பள்ளியை விரும்ப மறுக்கின்றார்கள். அதற்கு காரணம் என்னவென்று தெரியவில்லை. பேராசிரியர் சுபத்ரா அவர்கள் தமிழ் வழியில பொருளாதாரத்தை பட்டவப்ப பயிற்றுவித்தவர்கள். தாய்மொழி வழியாக பயிற்றும் பொழுது என்ன ஏற்படுகின்ற அனுபவங்கள் என்ன தாய்மொழி வழியாக படிக்கின்ற மாணவ மாணவிகள் எத்தகைய ஒரு வேறுபட்ட முன்னேற்றத்தை அடைகின்றார்கள் என்பதை அனுபவபூர்வமாக பேராசிரியர் சுபத்ரா அவர்கள் நமக்கு உரைப்பார்கள். வணக்கம். நான் பொருளாதார பேராசிரியராக பணியாற்றினாலும் தமிழ் வழியில் படித்தவள். தொடக்க பள்ளியில் இருந்து பள்ளி கல்லூரி வரையிலும் நான் தமிழ் வழியிலே படித்தேன். அதன் பிறகு என்னுடைய புதுமுக வகுப்பிலிருந்து MA வரையிலும் ஆங்கில வழியில்தான் பொருளாதாரத்தை படித்தேன். பொருளாதார பேராசிரியராக பணியாற்ற வந்த பிறகு அரசு கல்லூரியில் தமிழ் வழியிலும் சரி ஆங்கில வழியிலும் சரி கல்லூரியில் பாடம் எடுக்க வேண்டும். தமிழ் வழியில் படித்த மாணவர்களும் சரி ஆங்கில வழியில் படித்த மாணவர்களும் சரி நன்றாக புரிந்து கொள்ளும் வகையில் ஆங்கிலத்திலும் தமிழிலும் நாங்கள் பாடம் எடுக்க வேண்டும். தமிழ் வழியில் படித்த மாணவர்கள் மிக எளிமையாக பொருளாதார கருத்துக்களை புரிந்து கொண்டார்கள். ஏனென்றால் அவர்கள் ஆரம்பத்தில் இருந்தே தமிழ் வழியில் படித்து வந்தவர்கள். தமிழில் நாங்கள் கூறிய பொருளாதார கருத்துக்களை மிக எளிதில் படித்துக் கொண்டார்கள். ஆங்கில வழியில் படித்த மாணவிகள் முதலில் ஆங்கிலத்தை புரிந்து கொண்டு பின்னர் பொருளாதார கருத்துக்களை புரிந்து கொண்டார்கள். தமிழ் வழியிலும் படித்த மாணவர்களும் சரி ஆங்கில வழியில் படித்த மாணவர்களும் சரி பிற்காலத்தில் மிக மிக முன்னேற்றமான நிலையை அடைந்தார்கள். மிக எளிமையாக அவர்கள் புரிந்து கொண்டு பாடத்தை படித்து மேலும் MA போன்றவற்றையும் படித்து தமிழ் வழியில் படித்த மாணவர்களும் கல்லூரிகளில் இன்றும் பேராசிரியர்களாக பணியாற்றுகிறார்கள். எனவே தமிழ் வழியில் படிப்பது என்பது மிக எளிமையான எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்றாக இருக்க வேண்டும். உலக தாய்மொழி நாளான இன்று நம்முடைய தாய்மொழியான தமிழில் கல்வி கற்பதற்கும் தொடக்க பள்ளியிலிருந்து தமிழ் வழியில் கல்வி கற்பதற்கும் மக்கள் தயங்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த கருத்தினை நான் கூறுகிறேன். அந்தந்த கருத்துக்களை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை நிலையை உயர்த்தி கொள்ளலாம். எனவே தமிழ் வழியில் படிப்பதை ஊக்குவிக்க வேண்டும் என்பதே என்னுடைய கருத்து. தொடக்க பள்ளியில் எல்லோரும் அவரவர்களுடைய தாய்மொழியில் கல்வி பயின்றால் பிற்காலத்தில் அவர்களுக்கு எந்தவித பிரச்சனையும் எழாது என்பதற்கு எங்களை போன்றவர்கள் தமிழ் வழியில் படித்து கல்லூரியில் பணியாற்றி எந்தவித பிரச்சனையும் கிடையாது. எனவே தமிழ் வழியில் படிக்கலாம், தாய்மொழியில் படிக்கலாம். உலக தாய்மொழி நாளான இன்று எல்லோரும் தொடக்க கல்வி வரையிலுமாவது தங்களுடைய தாய்மொழி வகையில் படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பேராசிரியர் சுபத்ரா அவர்கள் தாய்மொழி வழியிலே படிப்பதனாலே எந்தவித குறைபாடும் பின்னடைவும் கிடையாது என்பதை தெள்ள தெளிவாக்கினார்கள். எப்படி ஆங்கில வழியிலே படித்தால் அவர்களுக்கு உயர்ந்த பதவிகள் கிடைக்கின்றனவோ நல்ல பதவிகளில் அமர்ந்திருக்கின்றார்களோ அதே போல தமிழ் வழி பயின்றவர்களும் நல்ல உயர்ந்த அரசு பதவிகளிலே பேராசிரியர்களாக நிர்வாகிகளாக அமர்ந்திருக்கின்றார்கள் என்பதற்கு அவர்கள் சிறந்த எடுத்துக்காட்டாக அவர்கள் மாணவர்கள் திகழ்கின்றார்கள். ஆகவே இந்த தாய்மொழி வழி படிப்பதை பற்றிய ஒரு தாழ்வு மனப்பான்மை பெற்றோரிடம் தாய்மொழியாக படிப்பதா என்ன தமிழ்ல தான் படிக்கின்றாயா என்பதை போல ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு விடுகின்றது. அந்த தாழ்வு மனப்பான்மை என்ன செய்கின்றது? தாய்மொழியை பயன்படுத்துவதில் ஒரு பின்னடைவு ஏற்படுத்துகின்றது. ஐயா வாருங்கள் வணக்கம் என்று சொல்வதை விட ஹலோ குட் மார்னிங் என்று சொன்னால் ஏதோ உயர்ந்த ஒரு நிலையை சமூகத்தில் உயர்ந்த தகுநிலையை அடைந்து விட்டதை போல அவர்களுக்கு ஒரு புலகாங்கிதம் அடைகின்றார். அது மிக தவறான ஒன்று. தமிழர்களை சந்திக்கும் பொழுதாவது தமிழில் நாம் உரையாட வேண்டும் என்று எண்ணம் வர வேண்டும் என்பதை உலகளாவிய நிலையில் பல பயணங்கள் செய்யும் பொழுது எல்லோரும் உணர்வார்கள். உலகத்துல பண்பாடு என்று அவர்கள் வரையறுத்திருக்கின்ற பண்பாட்டில் ஒரு பண்பாட்டு கூறு ஒருவரை சந்திக்கும் பொழுது அவருடைய மொழியிலே அவருக்கு மரியாதை செலுத்தினால் அது உயர்ந்த பண்பாடு என்று உலகத்திலே கருதப்படுகின்றது
என்பதை பல பயணங்கள் சென்ற பொழுது நான் நன்றாக உணர்ந்தேன். அது குறிப்பாக அதை உணர்த்துகின்றார்கள். ஆங்கிலத்தில் கேட்டசி என்கின்றார்களே, அது ஒரு சொல்லி தெரிவது அல்ல. ஆகவேதான் பல மரியாதை சொற்களை கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டது. பல நாடுகளுக்கு சென்ற பொழுது, ஒரு ஸ்பானியரை பார்க்கும் பொழுது, ஒரு இட்டாலியரை பார்க்கும் பொழுது, அவர்கள் மொழியிலே எப்படி மரியாதை செலுத்துவது. இட்டாலிய மொழியை சேர்ந்த ஒரு இளைஞரை கேட்டேன், காலை வணக்கம் என்று சொல்கின்றார்களே, குட் மார்னிங், அதற்கு உங்கள் மொழியிலே என்ன? போனமத்தீனா என்றார்கள். ஆக போனமத்தீனா என்று சொல்லும் பொழுது ஒரு இத்தாலிக்காரன் மிக மகிழ்ச்சி அடைகின்றான். இத்தாலி வரைக்கும் போக வேண்டாம், நம்ம ஊர்ல எவ்வளோ டர்பன் சிங்குகள் நிறைய இருக்கின்றார் சீக்கியர். ஒரு சீக்கியரை பார்க்கும் பொழுது சத் ஸ்ரீகால என்று சொன்னால் அவர் புலாகித அடைவார். எத்தனை பேர் சீக்கியரை பார்த்து சத் ஸ்ரீகால சொல்லியிருக்கின்றார்கள் யாருக்கு தெரியும்? ஒரு வங்காளியை பார்த்து நமஸ்கார் என்று சொன்னால் அவர் மகிழ்ச்சி அடைவார். எத்தனை பேர் சொல்லியிருக்கிறார்கள்? ஆக அடுத்தவருடைய தாய்மொழியை மதிப்பது என்பது அவர்களை மதிப்பதாகவே அவர்கள் கருதுகின்றார்கள் என்பதை முதல்ல புரிந்து கொள்ள. தாய்மொழி என்பது அவ்வளவு உயர்வான ஒன்று. அந்த வகையில தாய்மொழியிலே கல்வி கற்றவர்கள் நம்முடைய அம்மா கவிதாயினி, கவி பேரரசி அன்புச்செல்வி சுப்பராஜ் அவர்கள். அந்த கவி பேரரசி அன்புச்செல்வி சுப்பராஜ் அவர்கள் இந்த இடத்துல உங்களுக்கு அந்த பட்டத்தை வழங்கிறேன். நிறைய கவிதை நூல் எழுதியிருக்காங்க, அமைதியா இருப்பாங்க, வெளிப்படுத்தவே மாட்டாங்க. அவர்கள் நிறைய கவிதை நூல்கள், குறுங்கவிதை நூல்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த காலத்தூரிகை என்கின்ற குறுங்கவிதை நூல் பக்கத்திலே இருக்கிறது. காலத்தூரிகை என்பதில் பாருங்க, நம்முடைய இன்றைக்கு மிக சிறப்பாக உரையாற்றிய ஆண்டிப்பட்டி தமிழ்ச்செல்வன் அவருடைய அருமருந்தன்ன புதல்வி நம்முடைய அன்புச்செல்வி சுப்பராஜ் அவர்கள் சொல்கின்றார்கள். யாரோ சொன்னதை சொல்ல வேண்டாம், அன்புச்செல்வி சுப்பராஜ் சொல்கின்றார்கள், சாவா மூவா முன்மை மொழி உயிரும் மெய்யும் உயிர்மையுமாய் தொன்மை தமிழி. அழகான கவிதை பாருங்க, தொன்மை தமிழி என்கின்றார்கள். பிராமி 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 என்று புரியாத மொழியில கல்வெட்டு மொழிக்கு பெயர் கொடுத்து கொண்டிருந்தார்கள். பிராமி என்றால் பிரம்மன், பிரம்மம் என்றெல்லாம் பொருள், ஆக மூத்தது என்றெல்லாம் கருதி கொண்டு அந்த வடமொழி பெயரை வழங்கினார்கள். ஆனா வடநாட்டுல கல்வெட்டு இல்லை. கிடைத்திருக்கிற கல்வெட்டுல 98 விழுக்காடு கல்வெட்டு தமிழ்நாட்டில் தான் கிடைச்சிருக்கு. அதுல இருக்க மொழி தமிழ் மொழி தான். அதனால தமிழி என்றுதான் அழைக்க வேண்டும் என்று முதல்ல ஐராவத மகாதேவன் குறிப்பிட்ட ஒரு எழுதலும் தமிழி என்கின்றார்கள். அதாவது தொன்மையான 3300 ஆண்டுகளுக்கு முந்தைய கல்வெட்டை காட்டிலும் அந்த மண்பானை, உடைந்த மண்பானை எல்லாம் கண்டுபிடித்தாரு கீழில. அதுல இருக்க கீறல்கள் எல்லாமே தமிழி என்ற எழுத்திலே, அதாவது தமிழின் முன்மை தமிழ், அந்த தமிழி என்ற எழுத்திலே எழுதப்பட்டது என்பதை கண்டுபிடித்தார்கள். அந்த கண்டுபிடித்தார்கள் என்று சொன்ன உடனே நம்முடைய கவிதாயினி, கவி பேரரசி அன்புச்செல்வி சுப்பராஜுக்கு ஒரு கவிதை பிறக்கின்றது. சொல்லுகின்றார்கள், சாவா மூவா முன்மை மொழி உயிரும் மெய்யும் உயிர் மெய்யுமாய் தொன்மை தமிழி. ஆகல உயிர் இருக்கு, மெய் இருக்கு, உயிர்மை இருக்கு. அது துருவி கண்டறிகிற அறிவு இன்றைக்கு குறைவா இருக்கு. அந்த பழைய தமிழ் எழுத்தை படிக்கிறவங்க, ஒரு பேராசிரியர் மதிவானம் படிக்கிறாரு, ஒரு ஆட்சியாளர் பாலகிருஷ்ணன் படிக்கிறாரு, வடநாட்டு அமர்நாத் படிக்கிறாரு, நமக்கெல்லாம் படிக்க தெரியல. ஆக அந்த தமிழியை சிறப்பாக சொல்லுகின்றார்கள். ஆக அவர்கள் தாய்மொழி வழியாக படித்ததுனால 24 நூல் எழுதுவது பெரிய செயலே இல்லை. இதை விட பெரிய செயல் ஒன்று இருக்கு. அவருடைய பேத்தி, அந்த பேத்தி பேர் பிரவந்திகான் பேர். அந்த பிரவந்திகா 6ஆம் வகுப்பு தானமா படிக்கிறாங்க, 6ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. பாருங்க, லூபா யானை, ஒரு யானை கதை. இந்த லூபா யானை என்கிற அந்த யானை கதை சிறுவர் கதை, யானையை மையமாக வச்ச சிறுவர் கதை. அவ்வளவு அழகான தமிழ்ல அவ்வளவு சிறப்பாக எழுதி நிறைய பேருடைய பதிலை பிரதிபாகம் மேற்கொண்டு நிறைய பேர் பாராட்டுதலை பெற்றிருக்கிறார்கள். இந்த தாய்மொழி வழியாக படித்ததனால படைப்பாற்றல் அவர்களுக்கு இயல்பாகவே அவருடைய இந்த குருதியில நம் ஜீன் என்கின்றோமே அந்த மரபணுக்களிலே அது ஓடுகின்றது. அது அவருடைய பேத்திக்கும் சென்று சேர்ந்து அவருடைய பேத்தி இன்றைக்கே மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளராக ஒழுகின்றார் என்றால் தாய்மொழியினுடைய பெருமை சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. நான் சொல்வதை விட அந்த தாய், நம்முடைய கவிதை தாயே சொல்லட்டும். மறைமலை இலக்குமார் ஐயா அவர்களை நான் முதலில் கம்போடியாவில் சந்தித்தேன். மிகவும் சாதாரணமாக, எளிமையாக, அப்பொழுதுதான் தமிழ் இலக்கியத்தில் அடியெடுத்து வைத்த என்னை அரவணைத்து, என்னை போன்ற பலரும் அங்கு வந்திருந்தவர்கள் முன்பு சரி சமமாக அமர்ந்து அனைவரையும் ஊக்கப்படுத்தி ஐயா அவர்கள் பேசியது எனக்கு பெரும் வியப்பாக இருந்தது. சொல்லப்போனால் நான் ஐயா அவர்களின் அருகில் அமர்வதற்கே அங்கு கம்போடியாவில் எனது கரங்களும் கால்களும் உதறிய சூழலில், இல்லை அம்மா, தமிழ் என்பது அனைவருக்கும் பொது. தமிழில் ஒரு சிறு விடயம் எழுதினாலும் அவர்களும் எழுத்தாளர்கள், அவர்களுக்கும் நானும் சமமே என்று அனைவரையும் சமன்மையாக கருதி ஊக்கம் தந்து மேலும் மேலும் பல படைப்புகளை உருவாக்குவதற்கும் தமிழ் மொழியில் பல ஆராய்ச்சிகள் நடைபெறுவதற்கும்
ஒரு ஊக்கம் தந்து வரும் ஐயா அவர்கள் அடுத்து 2-3 ஆண்டுகள் கழிந்த பின்பே தெரிந்தது எனது தந்தையாரின் தோழர் என்று. தெரிந்ததும் மிகவும் அகமகிழ்ந்து போனேன். ஏனென்றால் எனது சிறு வயதிலேயே தந்தையை இழந்த எனக்கு மீண்டும் ஒரு தந்தை கிடைத்ததாக உணர்ந்தேன். கம்போடியாவில் உணர்ந்த உணர்வு இங்கு பெருகியது எனலாம். எனது அப்பா ஆண்டிப்பட்டியில் பிறந்து வளர்ந்தவர் புலவர் ஆழ தமிழ்ச்செல்வன். மதுரையில் தியாகராஜர் கல்லூரியில் படிக்கும் பொழுது அங்கு ஐயா அவர்களின் தந்தை மாண்புரு இலக்குனார் ஐயா அவர்கள் பேராசிரியராக இருந்தார். அவர்களிடம் இவர் கற்றுக்கொண்டார். ஐயா இலக்குனார் ஐயா அவர்களுடன் இணைந்து மொழி போராட்டங்களில் கலந்து கொண்டார். திருக்குறளை மையப்படுத்தி தொடர்ந்து அவர் எழுதிய பல பதிவுகள் அக்காலத்தில் நாளிதழில் வந்து கொண்டிருந்தன. தொடர்ந்து நிறைய விடயங்களை தமிழ் மொழியில் எழுதி தமிழை மூச்சாக வளர்ந்து வந்தார். ஐயா அவர்கள் எனது அப்பா புலவர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் அரசு மேல்நிலை பள்ளியில் தமிழாசிரியராக பணிபுரிந்த காலகட்டத்தில் அவருக்கு வகுப்பில் பயின்ற பல மாணவர்களை மேம்படுத்தி அந்த காலத்துல எல்லாம் அலைபேசி எதுவும் கிடையாது. பேப்பர் வழியாக தகவல் தெரிந்து எங்கெங்கு கூட்டங்கள் நடைபெறுகிறதோ போட்டிகள் நடைபெறுகிறதோ மாணவர்களை தனது சொந்த செலவில் அழைத்து சென்று அவர்களை பேச வைத்து ஊக்கப்படுத்தி பார்த்தவர். எங்க அம்மாவே சொல்லுவாங்க, அவருக்கு எவ்வளவு சம்பளம் கிடைச்சாலும் அவங்க வீட்டுக்கு தெரியாது, எல்லாத்தையும் கொண்டு போய் பசங்களுக்கே கொடுத்துட்டு வந்துடுவார் அப்படின்னு. அந்த காலத்துல அரசுல இருந்து கிடைக்கிற இலவச பாட புத்தகங்கள்லாம் இப்ப மாதிரி அப்ப கிடையாது. தமிழ் வழியில் பயின்ற மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் அவர்களே சொந்தமாக தான் புத்தகம் வாங்கணும், சீருடை வாங்கணும். எனக்கு நினைவு தெரிந்தப்போ என் தம்பி 6வது படிக்கும் பொழுது எங்க அப்பா 9ஆம் 10ஆம் வகுப்புக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் ஒரு 6ஆம் வகுப்பு மாணவனுக்கு புத்தகம் இல்லைங்க இல்லை. இவரோட சம்பளமும் ஏற்கனவே மற்ற மாணவர்களுக்கு அது ஆண்டு தொடங்க புதுல சீருடை வாங்கி கொடுத்துட்டாரு. அதனால அந்த பையன் புத்தகம் இல்லைன்னு கஷ்டப்பட்டான்னு என் தம்பியோட புத்தகத்தை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டாங்க. அங்க அடுத்த நாள் என் தம்பி புத்தகம் இல்லைன்னு வகுப்புக்கு வெளியில நிற்க வச்சுட்டாங்க. அந்த மாதிரி தனக்கு இல்லை, தன் குழந்தைகளுக்கு இல்லைன்னா பார்க்காம தன்னிடம் பயிலும் மாணவர்களை ஊக்கப்படுத்தியதால் இன்று அப்பாவிடம் பயின்ற பல மாணவர்கள் சிறந்த பட்டிமன்ற பேச்சாளராகவும் எழுத்தாளர்களாகவும் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களை பார்க்கும் பொழுது தமிழையா பொண்ணா நீங்க அப்படின்னு கேட்டு பேசும் பொழுது அது எங்களுக்கு பெருமிதமாக இருக்கிறது. ஆனால் என்னுடைய 47வது வயது வரை நானும் எழுத்துத்துறைக்கு வராமல் இல்லத்தரசியாகவே இருந்தேன். ஒருவேளை அப்பாவின் ரத்தம் என்னுள் ஊறியதளவோ என்னவோ 47வது வயதில் எழுத தொடங்கி இன்று எனது எழுத்துக்கள் பரவலாக கிட்டத்தட்ட 23 நூல்கள் வெளிவந்துள்ளன. நான் அந்த கொரோனா காலகட்டத்தில் குழந்தைகளுக்காக அன்பின் சங்கமம் சிறுவர் உலகம் என்கிற அமைப்பினை நிறுவி உலக அளவில் இருக்கிற பன்னாட்டு குழந்தைகளுக்கு ஆங்கில வழியாகட்டும், ஜெர்மன் கற்றுக்கொள்கிற குழந்தைகளாகட்டும், எந்த மொழி கற்றுக்கொண்ட குழந்தைகளுக்கும் தமிழை அவர்கள் அறிந்து கொள்வதற்காக ஒரு அமைப்பினை நிறுவி அமைப்பின் வழியாக தமிழ் மொழி எழுதுவதற்கும் பேசுவதற்குமான பயிற்சியை தொடங்கினேன். அப்பொழுது ஊரடங்கு என்பதால் பல குழந்தைகளுடன் அவர்களது பெற்றோர்களும் சேர்ந்தே என்னிடம் தமிழில் கவிதைகள், கட்டுரைகள், கதைகள் எழுதுவதற்கான பயிற்சியை எடுத்துக்கொண்டார்கள். அந்த பயிற்சியின் வழியாக அவர்கள் எழுதிய படைப்புகளை தொகுத்து நூலாக்கமும் செய்தார். எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், அச்சமயத்தில் எனது பேத்திக்கு 4, 5 வயதாக இருந்ததில் நான் மற்றவர்களுக்கு அளிக்கும் பயிற்சியை கூர்ந்து கவனித்து இன்று அவர்கள் ஒரு சிறந்த எழுத்தாளராக, கவிதாயினியாக வளம் வந்து கொண்டு இருக்கிறார். கவிஞராக 4 நூல்கள் வெளியிட்டுள்ளார். உலக அளவில் தன்முனை கவிதைகள் எழுதிய முதல் குழந்தை என்கிற சிறப்பையும் பெற்றிருக்கிறார். தமிழ் தமிழ் என்று நாம் மூச்சு விட்டால் நம்மை சுற்றி இருக்கும் காட்டுமே தமிழ் தமிழ் என்று மூச்சு விடும். உலகளவில் இருக்கிற பல இளம் குழந்தைகள் இன்று தமிழ் மொழியை எழுத கற்றுக்கொண்டு கதைகளும் கவிதைகளும் எழுதுவதில் பெரும் பங்கு வகிக்கிறார்கள் என்றால் அதில் அணிலாக எனது சிறு பங்கும் இருக்கிறது. அந்த காலத்துல 10, 11 குழந்தைங்க இப்படிதான் இப்ப மாதிரி குடும்ப கட்டுப்பாடெல்லாம் இல்லை. அத்தனை குழந்தைகள் பிறந்து வளர்ந்து வந்தாலும் ஒரு தனித்துவமான உங்கள் உடன் பிறந்தவர்களிடமிருந்து ஒரு வித்தியாசமா தனித்துவமா பல மொழிகள்ல இருக்கிற கவிதைகளையும் கற்று அவைகளை உணர்ந்து
ஒரு ஆங்கிலத்தில் ஒரு நூல் ஒன்று வெளியிட்டுள்ளீர்கள். அதை குறித்தும் மொழி போராட்ட காலத்தில் அதில் உங்களின் பங்களிப்பு என்ன என்பதையும் அறிய விளைகிறேன் ஐயா. 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய வரலாறுடையது. இந்தி திணிப்பை எதிர்த்து ஆங்கிலேயர் ஆட்சியிலேயே 1938 ராஜாஜி முதலமைச்சராக இருந்த பொழுது பெரும் போராட்டம் நடந்து தாளமுத்து நடராசன் என்று 2 தியாகிகள் தங்களுடைய இன்னுயிரை சிறையிலே நீத்தார்கள். நமக்கு தெரியும். இந்த உலகத்தாய்மொழி நாள் கொண்டாடுவதற்கு காரணமே உருது மொழியை எங்கள் மீது திணிக்கின்றார்கள். எங்கள் தாய்மொழி வங்காள மொழி. ஆக எங்கள் மொழிக்கு முதன்மை தர வேண்டும், எங்கள் நாட்டில் எங்கள் மொழி தான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று மாணவர்கள் போராடியதும், அந்த போராட்டத்தை எதிர்த்து காவல்துறையினர்கள் துப்பாக்கிச்சூடு நிகழ்த்தியதும், அந்த துப்பாக்கிச் சூட்டிலே உயிர்நீத்த தியாகிகளுடைய நினைவாக இந்த 21ஆம் நாள் உலகத்தாய்மொழி நாளாக நடத்தப்படுகின்றது. இந்த இடத்துல ஒரு செய்தி வரலாற்றிலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். நானும் என்னுடைய அருமை நண்பர் ஔவை ஞான சம்பந்தர் அவர்கள் அப்பொழுது ஆங்கில பேராசிரியராக அழகப்ப தொழில்நுட்ப கல்லூரியில் இருந்தார். 2 பேரும் யுனெஸ்கோ இயக்குனருக்கு நாங்கள் ஒரு மடல் எழுதினோம். இந்த வங்க மொழி திணிப்புக்காக போராடியவருடைய அந்த நினைவு நாளை உலகத்தாய்மொழி நாளாக நீங்கள் அறிவித்திருக்கின்றீர்கள். ஆனால் உண்மையிலேயே அதை விட மிக பெரும் போராட்டம் 1965 எங்கள் தமிழ்நாட்டில் நடந்தது. அதற்கு முன்னதாக 3 காலகட்டங்கள்ல 38 ஒரு முறை, 48 ஒரு முறை, 60 ஒரு முறை இங்க நடந்திருக்கு. ஆனா 65 தான் மிகப்பெரிய போராட்டம். நூற்றுக்கணக்கான பேர் காவல்துறை துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கானார்கள். ஆக அந்த ஜனவரி 25 உலகத்தாய்மொழி நாளாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்டோம். அப்பொழுதுதான் இணையம் தொடங்கி இருந்த நேரம். 1999 நாங்கள் மடல் விடுத்த பொழுது இணையம் அப்பொழுதுதான் அறிவுமாகி தொடங்கி இருந்த நேரம். ஆனாலும் இணையத்தில் உடனடியாக மறுமொழி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஆனாலும் ஒரு 2-3 வாரங்கள்ல எங்களுக்கு மறுமொழி கிடைத்தது. அந்த இயக்குனர் அலுவலகத்திலிருந்து எங்களுக்கு ஒரு வரைவு அனுப்பியிருந்தார்கள். உலகத்தாய்மொழி நாள் என்பது யுனெஸ்கோவில் அங்கம் வகிக்கின்ற அனைத்து நாடுகளும் வழிமொழிந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நாள். இந்த நாளை நீங்கள் மாற்ற வேண்டும் என்று கேட்கிறீர்கள். உங்கள் காரணங்கள் நியாயமாக இருந்த போதிலும் அது உங்களால் அல்ல, உங்கள் அரசாங்கத்தால். உங்கள் அரசாங்கம் யுனெஸ்கோவில் உறுப்பினராக இருக்கும் பட்சத்தில் அந்த அரசாங்கத்தால், உங்கள் அரசாங்கம் யுனெஸ்கோவில் உறுப்பினராக இருக்கின்றார்கள், அரசாங்கத்தால் முன்மொழியப்பட வேண்டும். அப்படி முன்மொழிந்த அந்த தீர்மானத்தை யுனெஸ்கோவில் உறுப்பினராக இருக்கும் 49 நாடுகள் வழிமொழிய வேண்டும் என்று அவர்கள் மடல் விடுத்தார். நம்முடைய அரசாங்கத்தை போய் கேட்க முடியுமா? வேறு வழி இல்லை. நாங்கள் ஒரு சில எங்களுக்கு தெரிந்த சில பாராளுமன்ற உறுப்பினருடன் அந்த வரைவை காண்பித்து விட்டுவிட்டோம். இது எதற்காக சொல்கிறேன் என்றால், உலகத்தாய்மொழி நாள் என்று கொண்டாடப்படுகின்ற அந்த தகுநிலை ஒரு மொழி திணிப்புக்கு எதிராக நடந்த போராட்டமோ தியாகிகளுக்கு புகழ் வணக்கமோ என்ற அந்த கணக்கிலே அந்த அளவுகளிலே பார்க்க போனால் ஜனவரி 25ஆம் நாள் தான் நம்ம உலகத்தாய்மொழி நாளாக அறிவித்திருக்க வேண்டும். அறிவிக்கப்படவில்லை. அந்த வரலாறு இன்றைக்கு ஔவை ஞான சம்பந்தர் மறைந்து விட்டார்கள். மிக இளம் வயதிலேயே அவர் 50களிலேயே மறைந்து விட்டார்கள். ஆனால் 2 பேரும் அதற்காக நிறைய உறுப்பினர்களை பார்த்தோம், நிறைய செய்தோம். அம்மாவுக்கு கூட தெரியாது, ஒரு நிறைய முனைப்புகள் மேற்கொண்டோம். அந்த செய்தியை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அடுத்த அம்மா அவர்கள் கேட்டார்கள், மொழி போராட்டத்தில் உங்கள் பங்களிப்பு என்று. நான் மாணவனாக இருந்தேன். ஆனால் எங்களுக்கெல்லாம் தலைமை தாங்கின்றவர்களாக காளிமுத்து, காமராசு போன்றவர்கள்லாம் எங்கள் போராட்டத்துக்கு தலைமை தாங்கின்றவர்கள் இருந்தார்கள். தஞ்சையில் பன்னீர்செல்வம், நடராஜன் அவரெல்லாம் தலைமை தாங்கினார்கள். அதே போல திருச்சியில இருந்து சில பேர், சென்னையிலிருந்து சில பேர் என்றெல்லாம் அவரெல்லாம் ஒரு தலைமை அமைப்பாகவே வைத்து போற. நாங்கள் தொண்டர்கள் தான். நாங்கள் எந்த விதமான முன்னெடுப்பையும் செய்யவில்லை. போராட்டத்துக்கெல்லாம் ஒத்துழைத்தமை தவிர, கவிதை வேண்டுமானால் மிஞ்சி போனால் எழுதி, அது குறைநெறில வந்தது, தென்மொழியிலையும் வந்தது. கவிதை எழுதி அந்த ஒரு புகழ்பூத்து அந்த தியாகிகளுக்கு புகழ் வணக்கம் செலுத்தியதோ அல்லது மொழி திணிப்பை கண்டித்ததோ எங்கள் கவிதையோடு சரியே தவிர நேரடியாக களம்புகுந்து சிறைப்படவில்லை. பேராசிரியர் இலக்குவனார் இந்திய எதிர்ப்புக்காக 2 முறை கைது செய்யப்பட்டவர், சிறை சென்றவர் என்கின்ற செய்தி பலர் சொல்லுவதில்லை. பேட்டியிலே விட்டுவிட்டு அப்புறம் என்ன இது இந்தியரை பற்றி பேட்டி பார்த்தேனே, அதில் அப்பா பற்றிய செய்தி இல்லையேன்னு ஒருவேளை நாங்கள் கேட்டால்
ஓ ஆமாம் ஆமாம், அது தவறிவிட்டது என்பதை போல சொல்கின்றார்களே தவிர, இந்த போராட்டத்திலே முன்னின்று தாய்மொழி படிக்க வேண்டியது, இன்னொரு மொழியை படிக்கலாம், படிக்கிறதுக்கு நமக்கு மறுப்பில்லை. ஆனால் அரசின் பெயரால அது திணிக்கப்படக்கூடாது என்பதுதான் இந்திய போராட்டத்தோட மையக்கரு. ஒரு அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட மொழியை திணிக்கக்கூடாது. ஆக அந்த மையத்திலே எழுந்த போராட்டம் தான் இந்த உலக தாய்மொழி நாளில் அதை நினைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், தாய்மொழி நாம் கட்டாயமாக படிக்க வேண்டிய மொழி. தாய்மொழி என்பது நம்முடைய உணர்வோடும் கலந்து இருக்க வேண்டிய மொழி. வேறு எத்தனை மொழிகள் வேண்டுமானாலும் படிக்கலாம், ஆனால் அதெல்லாம் விருப்பத்தின் பேரில் தான் என்பதையும் இந்த இடத்தில் நினைவு கூற வேண்டும். அந்த புத்தகம் பற்றி கேட்டார்கள். பேராசிரியர் சுபத்ரா அவர்கள் பதிவுக்கு பிறகு நான் அந்த பன்மொழி புத்தகத்தை பற்றி சொல்ல விரும்புகிறேன். மகிழ்ச்சி ஐயா. ஒரு மொழி போராட்டத்துல கவிதைகள் எழுதுவது, கலந்து கொள்வது என்பது மாணவ பருவத்தில் மிகச்சிறந்த விடயம். பாரதியார் எழுதின கவிதைகள் மூலமாக தானே சுதந்திர போராட்டத்தை அடிமட்டத்தில் இருப்பவர்களுக்கும் கொண்டு சேர்க்கப்பட்டது. அவ்வகையில் மாணவர்கள் ஒரு ஆகச்சிறந்த தூண்களாக நின்று தலைவர்கள் முன்னெடுக்கும் மொழி போராட்டத்திற்கு நிற்பது என்பதே ஒரு பெரும் விடயம். அவ்வகையில் நீங்கள் மொழி போராட்டத்தில் உங்களின் பங்களிப்பு என்பது அளப்பரியது. குழந்தைகளாக நாங்கள் இருந்த காலத்திலேயே எங்கள் ஊரிலும் சொல்வார்கள், இலக்குவனார் ஐயா, மாண்புர் இலக்குவனார் ஐயா எடுத்த மொழி போராட்டம் என்பது அந்த மதுரை மாவட்டங்கள் சார்ந்த பகுதிகளில் மாணவர்களுக்கு ஒரு சிறந்த விழிப்புணர்வை ஓட்டியது என்று. அவ்வகையில் நாங்கள் என்றும் தமிழர்களும் தமிழ் மொழியும் உங்களுக்கும் ஐயா, உங்கள் குடும்பத்தாருக்கும் கடமைப்பட்டுள்ளது. மிக்க மகிழ்ச்சி ஐயா. அம்மா அவர்களிடமும் எனக்கு ஒரு சிறு விடயம் உள்ளது. நீங்கள் தமிழ் மொழியில் வகுப்பெடுக்கும் பொழுது நிச்சயமாக கொஞ்சம் தமிழ் வழி மாணவர்களுக்கு பெரிதும் உதவியாக இருந்திருக்கும். அந்த மாணவர்கள் தங்களின் கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்திருப்பார்கள். அவர்களின் கருத்துக்களை குறித்தும் உங்கள் மகள் நீலமலர் குறித்தும் உங்களின் பதிவை தர வேண்டுகிறேன். கல்லூரியில் பணியாற்றிய பொழுது தமிழ் வழியில் மாணவிகள் படித்தாலும் அவர்களும் ஆங்கிலம் தெரிந்தவர்கள்தான். ஏனென்றால் கல்லூரிகளில் முதல் பகுதி பார்ட் 1 என்று சொல்லப்படுவ மொழியியலில் தமிழ் பார்ட் 2 என்ற பகுதியில் ஆங்கிலமும் கற்பிக்கப்படுகிறது. பள்ளிகளிலும் அவர்களுக்கு மொழியியல் பாடத்தில் ஆங்கிலமும் தமிழும் கற்பிக்கப்படுகிறது. எனவே கல்லூரியில் அவர்கள் தமிழ் வழியில் சேர்ந்தாலும் அவர்களுக்கு ஏற்கனவே ஆங்கிலம் நன்கு தெரியும். தமிழ் வழியில் படித்தவர்கள் உடனே புரிந்து கொண்டார்கள். ஆங்கில வழியில் படித்தவர்கள் ஆங்கிலத்தையும் பொருளாதாரத்தையும் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டிய நிலை. இந்த வேறுபாடு தான். பிறகு பணியில் வருகின்ற போது ஆங்கில வழியில் படித்தாலும் சரி, தமிழ் வழியில் படித்தாலும் சரி, இருவரும் நிர்வாகத்துறையிலும் வங்கிகளிலும் பல்வேறு அரசு சம்பந்தப்பட்ட துறைகளிலும் ஒரே மாதிரியாக தான் பணியில் அமர்ந்துள்ளனர். எனவே தமிழ் வழியில் படிப்பதை யாரும் மதிப்பு குறையாக கருத வேண்டாம். உலக தாய்மொழியான இன்று அவரவர் தாய்மொழியில் படித்து முன்னேறுகிறவர்களுக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டும் என்பதே என்னுடைய கருத்து. என்னுடைய மகள் ஜேர்னலிசத்தில் PhD வாங்கி அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணிபுரிகிறார்கள். பேராசிரியராக பணிபுரிகிறார். ஆனால் அவ்வளவாக அவளுக்கு தமிழ் இலக்கியத்தில் ஈடுபாடு இல்லாததினால் அவள் தன்னுடைய ஆங்கில அறிவை கொண்டு மிக அதிகமாக ஆங்கில நூல்களில், அதுவும் தான் படித்த மீடியா சயின்ஸு அந்த துறையில் அதிகமான நூல்களை எழுதியுள்ளார். மீடியா சயின்ஸில் எதிக்ஸ் ஆஃப் மீடியா சயின்ஸ் போன்ற நூல்களும், அதை தவிர மீடியா சயின்ஸை பற்றி பல்வேறு நூல்கள் அவள் எழுதியுள்ளது இந்திய பல்கலைக்கழகங்களில் பாடங்களாக வைக்கப்பட்டுள்ளன. தமிழை பொறுத்தவரையில் தமிழிலும் அவளுக்கு ஈடுபாடு இருக்கிறது. ஆனால் அவள் எழுதுவதில் ஈடுபாடு காட்டவில்லை, அவ்வளவுதான். எனவே தமிழ் மொழியில் படிக்க வேண்டும் என்ற என்னுடைய விருப்பத்திற்காக அவளும் தமிழ் மொழியிலே தான் படித்தாள். தமிழ் வகை, அதாவது தமிழ் மீடியம் வழியாக தான் தொடக்க கல்வியை கற்றாள். எனவே தொடக்க கல்வி எதுவும் கற்ற நாம் தமிழ், அதாவது நம்முடைய தாய்மொழியில் கற்றால் மேலே என்ன வேணாலும் ஆங்கிலத்திலும் சரி பல்வேறு நாடுகளுக்கு அவள் சென்றுள்ளாள். எனவே தமிழ் மொழியில், அதாவது தம்முடைய தாய்மொழியில் தொடக்க கல்வி கற்றால் அதனால் மேலும் மேலும் நாம் மதிப்பு உயரமே ஒழிய குறையாது என்பதை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததற்கு நன்றி கூறி மகிழ்ச்சியுடன் விடைபெறுகிறேன்.
மிகுந்த மகிழ்ச்சி அம்மா. தொடக்கப் பள்ளியில் நமது தாய்மொழியில் கற்றால், தாய்மொழியை ஐயம் திரிபுற அறிந்து கொண்டால், பிற மொழிகளை நாம் சிறப்புற கற்பதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை அழகாக எடுத்துச் சொன்னீர்கள். வாழ்த்துக்களும் நன்றியும். இந்த தாய்மொழி என்பதை பற்றி தான் அழுத்தம் திருத்தமாக நாம் இன்றைக்கு பதிவு செய்ய வேண்டும். பேராசிரியர் சுபத்ரா அவர்கள் சொன்ன செய்தி மிக முதன்மையான செய்தி. அவர் என்ன சொன்னார் என்றால், தொடக்க கல்வியை தம்முடைய புதல்விக்கு, எங்கள் புதல்விக்கு அவர் தமிழிலே கொடுத்து விட்டார். தொடக்க கல்வி தமிழ்ல ஆழமாக கற்ற காரணத்தால் அந்த பிள்ளைக்கு, அந்த நீலமலருக்கு ஆங்கிலத்தில் மிகச்சிறப்பாக எழுதுகின்ற ஆற்றல் கிடைத்தது. அவருடைய ஆங்கில நடை, டுஷு என்ற ஒரு பேராசிரியர் லண்டன்ல இருக்காரா, நான் அதை பார்த்தது கிடையாது. அந்த டுஷு என்கின்ற இந்த பேராசிரியர் இதனுடைய ஆங்கில ஆய்வகத்தை பார்த்து, இந்த ஆங்கில நடை, அதனுடைய ஓட்டம், அதனுடைய கம்பீரம் என்னை கவர்ந்தது. The elegance and flow of the language attracted me என்று இன்னொரு நாட்டுக்கார், நம்ம நாட்டில் யாரும் சொல்லப்பட்டார், அதனுடைய குறிப்பில் எழுதியிருக்கிறார். ஆக அது எங்கிருந்து வந்தது? தாய்மொழி அழுத்தமாக தெரிந்த காரணத்தால் தான். அதனால ஒரு மொழியில நாம் ஊற்றம் பெற்றால் பல மொழிகளை அறிந்து கொள்ள என்பதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டை சொல்லி நான் இந்த உரையரங்கத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். தாய்மொழிக்கு அது மிக முதன்மையான செய்தி என்று கூட சொல்லலாம். அதாவது இந்தியாவில் நம்ம 8வது அட்டவணையில் 22 மொழிகளை நாம் பதிவு செய்திருக்கின்றோம். 22க்கு பிறகு 2 மொழி சேர்ந்து 24 மொழிகளாக இன்றைக்கு அறியப்படுகின்றன. 25வது மொழியாக துளுவை சேர்க்க வேண்டும் என்று துளுவை தாய்மொழியாக கொண்ட சிறுபான்மையினர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த 25 மொழிகளில் இருக்கிற இலக்கியங்களை, இக்கால இலக்கியங்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற அவா கொண்டு, விளைவு கொண்டு, அவற்றையெல்லாம் ஆங்கில வழியாக படித்து அவற்றை பற்றிய ஒரு அறிமுக நூலை, ஒரு ஆய்வு நூலை எழுதினேன். யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று அதற்கு பெயர். யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்ன பொருள்? வேற்றுமையிலே ஒற்றுமை. an introduction to modern poetry of Indian language. இந்திய மொழிகளிலே இருக்கின்ற இக்கால கவிதைக்கு ஒரு அறிமுகம் என்று இந்த புத்தகம் அமைந்திருக்கிறது. இந்த புத்தகத்தில் அப்படி என்ன இருக்கின்றது, என்ன 25 மொழிகளை பற்றி என்ன சொல்லிவிட்டேன் என்று சொன்னால், 25 மொழிகளில் இன்றைக்கு இருக்கின்ற கவிதை போக்கு எவ்வாறு அமைந்திருக்கின்றது, தலைமை தாங்கின்ற கவிஞர்கள் எவ்வாறு கவிதை படித்திருக்கின்றார்கள், பல்வேறு இயக்கங்களை சார்ந்தவர்கள் அவர் எப்படி எழுதியிருக்கிறார்கள் என்பதை பற்றி ஆய்வு. அந்த மொழிகளை மட்டும் சொல்லுகின்றேன். அஸ்ஸாமீஸ், பெங்காலி, மைத்திலி, போஜ்பூரி, மேகங்கி, போடோ, டோக்ரி, கோர்க்கா, குஜராத்தி, ஹிந்தி, கன்னடா, காஷ்மீரி, கொன்கணி, மலையாளம், மணிப்புரி, மராத்தி, ஒடியா, பஞ்சாபி, சாந்தாலி, சிந்தி, துளு, உருது, தெலுங்கு, சான்ஸ்கிரிட், நிறைவாக தமிழ். இத்தனை மொழிகள் இருக்க இலக்கியத்தை இந்த புத்தகம் அறிவுப்படுத்தி வாங்கி பார்த்தால் உங்களுக்கு உண்மை தெரியும். பொய்யல்ல, புனை சுருட்டல்ல, உயர்மை விஜயல்ல, அத்தனை மொழிகளை இக்கால இலக்கியம் மட்டும். ஏன்னா அவ்வளவு இலக்கியத்தையும் சொல்ல முடியாது. இக்காலத்திற்கு தலைமை போக்குகளை இது ஆய்வு செய்து எப்படி என்னால் எழுத முடிந்தது என்று கேட்டால், ஆங்கில வழியாக இந்த மொழி இலக்கியங்களை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருக்கிற அந்த புத்தகங்களை படித்து, அந்த புத்தகங்களை வாங்கியோ, அந்த புத்தகங்களை நூலகத்திலோ, அந்த புத்தகங்களை இணையதளத்தில் பார்த்து, அதில் இருக்கின்ற தலைமை கவிதை தெரிந்து கொண்டு, அதில் என்னுடைய போக்கு, நம்ம இடைங்க பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர் நிறைய பேர் இருக்காங்க. அது போல போக்கு அங்கே என்ன இருக்கின்றது? பெண்கள் நிறைய பேர் தமிழை விட மற்ற மொழிகளையும் எழுதியிருக்கின்றார்கள். அவரெல்லாம் எப்படி எழுதியிருக்கின்றார்கள், ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த எப்படி எழுதியிருக்கிறார்கள் என்பதெல்லாம் ஒரு கூர்ந்தாய்வு நோக்கில் பார்த்து எழுத முடிந்ததற்கு காரணம், இத்தனை மொழிகளோடு என்னை இணைத்தது ஆங்கிலமே. எடுத்துக்காட்டு, ஆங்கிலம் என்பது இணைக்கின்ற ஆற்றல் படைத்தது என்ற காரணத்தால் தான் அறிஞர் அவர்கள் சொன்னார்கள், நமக்கு தாய்மொழி தமிழ், உலக மொழிகளை இணைப்பது ஆங்கிலம், அந்த 2 மொழி போதும் என்று அண்ணா அவர்கள் வரைந்த இருமொழி கொள்கை என்பது எந்த மொழிக்கும் எதிரானதல்ல, எல்லா மொழிகளையும் அழைக்கின்றது. நாம் அதே போல நம்முடைய தாய்மொழியை நாம் போற்றுகின்றோம். அவரவர் தாய்மொழியை அவரவர் போற்ற வேண்டும். அடுத்தவர்கள் தாய்மொழியை போற்றுவதற்கு அடையாளமாகத்தான் அவர்கள் மொழியிலே அந்த மரியாதை சொற்களை, அவர்கள் மொழியிலே அந்த விருந்தோம்புகின்ற சொற்களை நாம் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய நாட்டில், நம்முடைய மாநிலத்தில் பல மொழிகளை சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். அவற்றெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மொழியில் இருக்க தலை சிறந்த கவிதைகளை பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆக அது இணக்க நிலையிலே, நட்பு நிலையிலே அவற்றை நாம் தெரிந்து கொள்ளலாம். கட்டாயப்படுத்தி திணித்து நீ படித்துத்தான் ஆக வேண்டும் என்று சொன்னால் அது சலிப்புத்தான் மிஞ்சும். அந்த வகையில் அனைத்து மொழிகளையும் நேசிப்போம், அவரவர் தாய்மொழிகளை போற்றுவோம், நம்முடைய தாய்மொழியை தலையாயதாக போற்றுவோம். ஆக இனிமை தமிழ் மொழி எமது,
எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நலமுது கனியை பிழிந்திட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்தட யாம் பெற்ற பேரு தனிமை சுவை உள்ள சொல்லை எங்கள் தமிழில் போல் யாங்கும் யாம் கண்டதில்லை. நனியுண்டு காதல் தமிழ் நாட்டிலே யாவருக்குமே தமிழ் மீதில் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். வாய்ப்பளித்த ஞாயிறு வலையொடி ஞானபாலன் அவர்களுக்கு நன்றி. கலந்து கொண்ட கவி பேரரசி நம்முடைய அம்மா அமுதச்செல்வி சுப்ராஜ் அவர்களுக்கும் பேராசிரியர் பெருந்தகை சுபத்ரா மறைவினருக்கும் இனிய நன்றி. வணக்கம். அயல் நாட்டாரும் போற்றத்தகும் புலமையும் பிறர் படைப்புகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உலகம் வழங்கச் செய்யும் தமிழ் வளமையும் மிக்க அருந்தமிழ் சான்றோர் பேராசிரியர் மறைமலை இலக்குனார் ஐயா அவர்களை சிந்திக்கும் திறமும் சீர்திருத்த திருவும் கொண்டு நுண்ணிய நூல்களை ஆராய்ந்து நுழைப்புலத்தோடு தான் எண்ணியவாறு எழுதும் தேர்திறம் டாக்டர் மறைமலைக்கு கைவந்த கலையாக அமைகிறது என்று டாக்டர் அவ்வை நடராசன் ஐயா அவர்கள் கூறிய நல்லுரையோடு வாழ்த்தி வணங்குகிறோம். வாழ்க செந்தமிழ், வாழ்க நற்றமிழர். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை கொஞ்சம் அழுத்தி